இந்த சித்திரா பௌர்ணமியை மிஸ் பண்ணாதீங்க. சித்திரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலவு நாளாகும். இந்நாளில் யமதர்மனின் கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தரை வழிபடுவதின் மூலம் நம் கர்மவினைகள் குறைந்து பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. வருடத்தில் வரும் 12 பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பும் தனித்துவமானதுமான நாளாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு சாதாரண பூஜை அல்ல, அது நம் வாழ்க்கையின் பாவ புண்ணிய கணக்கை சீர் செய்யும் ஒரு அற்புதமான நாளாகும். யமதர்மனின் துணையாக உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரின் செய்கைகளையும் பதிவு செய்யும் சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. புராணங்களின்படி ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையை ஓவியமாக வரைகிறாள். அந்த ஓவியம் உயிரோடு இருப்பது போல பிரகாசித்தது. அந்த சமயம் அங்கு வந்த சிவபெருமான் அந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்ந்தார். அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தார். அந்த ஓவியத்தில் உள்ள உருவம் உயிர் பெற்றது. அந்த தெய்வீக உருவம் சித்திரகுப்தன் என்று பெயர் பெற்றது. சூரியன் சந்திரன் இரண்டும் சக்தி பெறும் நாள் சித்திரா பௌர்ணமி. பாவ நிவர்த்திக்கான அரிய சந்தர்ப்பம். இந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் கிரிவலம் வருதல், முருகப்பெருமானை வழிபடுதல், தீர்த்த ஸ்நானம் செய்வது இவை அனைத்தும் வாழ்க்கையில் வளம் தரும். சித்திர பௌர்ணமியன்று வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். சித்திரகுப்தனுக்கு நைவேத்தியமாக பச்சரிசி, வெல்லம், வேப்பம்பூ பச்சடி, பல வகை சாதங்களான தேங்காய் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவை படைத்து வழிபட வேண்டும். 5 முக குத்துவிளக்கு ஏற்றி, என் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கட்டும், நல்ல வழியில் வாழ வையுங்கள் என்று மனமாறி வேண்ட வேண்டும். சித்திரகுப்தருக்கு படைத்த நைவேத்தியத்தை பசித்தோருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுவே உண்மையான புண்ணியம்.